அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் பாலிடிக்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர். அதாவது முகவுரை, குடியுரிமை இந்த 2 டாபிக்ல இருக்கிற முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். இதுல டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து படிச்சிருக்கிற கான்செப்ட்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத ரிவிஷன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கும்போது மேலோட்டமா என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டின் ஆன்சரா பார்த்துக்கலாம். இந்திய அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்கும் போது நீண்ட எழுதப்பட்ட ஆவணம், அதாவது உலக அளவிலேயே கையிலேயே எழுதப்பட்ட ஆவணம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்புல அது இந்திய அரசியலமைப்பு தான். பல்வேறு ஆதாரங்கள்ல இருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா பல்வேறு நாடுகள்ல இருக்கிற அரசியலமைப்புல முக்கியமான சிறப்பு அம்சங்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை சில விஷயங்கள்ல வந்து நெகிழும் தன்மை உடையதா இருக்கும். அதாவது சட்ட திருத்தங்கள் மூலமா புதிய சட்டங்களை கொண்டு வர்றது மூலமா அரசமைப்பை திருத்த முடியும். ஆனா சில நெகிழாத்தன்மைன்னா அடிப்படை நீதித்துறை தான் உயர்ந்த அமைப்பு. அதுல அரசியலமைப்பு படிதான் செயல்படணும் அப்படிங்கறதெல்லாம் மாற்ற முடியாதது. ஓகேங்களா? அதுதான் வந்து நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையை வந்து அடிப்படையா கொண்டதுதான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி அமைப்பு. மத்திய மாநில அரசுகள் சேர்ந்ததான் இந்திய ஒன்றியம். அதனால மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில இந்திய அரசியலமைப்பு இயங்குகிறது. அதுபோக குடியுரிமை அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு குடியுரிமை தான். அது மத்திய அரசு தான் கொடுக்கும். ஒற்றை ஆட்சினா ஒரே ஆட்சி தான். இந்தியா முழுமைக்கு ஒரே ஆட்சி தான். மாநிலங்கள் தனியா ஆட்சி அமைக்கும். அது வந்து அந்தந்த மாநிலத்துக்குள்ளதான் இருக்கும். இந்தியா முழுமைக்கு யார் ஆட்சி செய்யறா அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை ஆட்சி தான். ஒரே ஒரு அரசாங்கம் தான் ஆட்சி செய்யும். ஓகேங்களா? அடுத்து பாராளுமன்ற அரசாங்க முறை. பிரிட்டன் பாராளுமன்ற அரசாங்க முறை மாதிரிதான் நம்மளோட பாராளுமன்ற அரசாங்க முறையும் செயல்படுகிறது. அதாவது 2 அவை, லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு 2 அவைகள் வந்து செயல்பட்டு இருக்கு. சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. நீதித்துறை அப்படிங்கிறது சுதந்திரமா இருக்கும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது போக நீதித்துறை வந்து ஒருங்கிணைந்துன்னா இப்ப நம்மளுக்கு ஏதாவது கேசஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போவோம்? மாவட்ட கோர்ட்டுக்கு போவோம். அங்க ஃபைல் வந்து முடிஞ்சிருச்சு, கேஸ் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து அப்பீலுக்கு வந்து நம்ம எங்க போவோம் அப்படின்னா ஹைகோர்ட் போவோம். ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணோம்னா சுப்ரீம் கோர்ட் போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதா ஒருங்கிணைஞ்சு இருக்குல்ல. இப்ப சுப்ரீம் கோர்ட்டு கீழ என்ன வரும் அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் எல்லாம் அது கீழே வரும். ஹைகோர்ட்ஸ் கீழே இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாமே ஹைகோர்ட்ஸ் கீழே வரும். அது போக மீதி எல்லாமே அந்தந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும் ஹைகோர்ட்ஸ் கீழே தான் வரும். அதைத்தான் சொல்றது சுதந்திரமான நீதித்துறை மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு. இப்ப முகவுரை அப்படிங்கிறது வந்து நேரு நமக்கு கொடுத்தது. அது வந்து குறிக்கோள் தீர்மானத்துல அவர் சொன்னதைத்தான் வந்து முகவுரையா முதல் பக்கத்துல ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து முன்வைக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அரசியலமைப்பு திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் ஆன்மா, மதிப்புமிக்க பகுதி அப்படின்னு எல்லாம் முகவுரையை வந்து பல விதங்கள்ல புகழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. முகவுரையில எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் இந்திய மக்கள் என தொடங்கி இறையாண்மை, சோசியலிச, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு, இறையாண்மை, சோசலிசம், மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற வார்த்தை தான் முகவுரையில இடம்பெற்றிருக்கும். இதன் மூலமா நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் மூலம் குடிமக்களோட உரிமைகளை வந்து வலியுறுத்துகிறது. இந்த வார்த்தைகள் தான் வந்து முகவுரையில இடம்பெற்றிருக்கும். முகவுரை பற்றி சில நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூற்றுகளை சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்னு பாத்துக்கலாம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல வந்து டிஎன்பிசில வந்த கொஸ்டின்ஸ் தான். முகவுரை வந்து அரசியலமைப்பு ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா KM முன்சி. முகவுரைய அரசியலமைப்பு ஜாதகம்னு சொன்னவர் KM முன்சி. அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னவர் எர்னாண்டஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர் அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் வந்து தாகூர்தாஸ் பர்காவ்ங்கிறது அரசியலமைப்போட ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வழக்கறிஞர்களின் சொர்க்கம். முகவுரை வந்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொன்னவர் சார் ஜெயர் ஜென்னிங் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது முகவுரை அப்படிங்கிறது ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் பால்கிவாலா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது முக்கியமான வார்த்தைகள். இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டதான் பாத்துக்கலாம். அடுத்தது இந்தியாவுல வந்து குடியுரிமை அப்படிங்கிறது ஒற்றை குடியுரிமை தான். அது மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மாநில அரசுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால குடியுரிமைங்கிறது மத்திய பட்டியல இருக்கு. அதனால குடியுரிமை சார்ந்த முடிவுகள் எல்லாத்தையுமே மத்திய அரசு தான் எடுக்கும். ஓகேங்களா? குடியுரிமை பெறுவதற்கான வழிகளும் இருக்குது. குடியுரிமை இழப்பதற்கான சில வழிகளும் இருக்குது. குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் அப்படிங்கும்போது 5 வழிமுறைகள்ல பெறலாம். அதுவே இழப்பதற்கான வழிமுறை அப்படிங்கும்போது 3 வழிகள்ல குடியுரிமை இழக்கப்படும். ஓகேங்களா? ஒருவரது குடியுரிமை. அதுல பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பால் குடியுரிமை. இந்தியாவுல வந்து பிறந்த நபர் வந்து இது ஒரு சில குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு அவங்க வந்து இந்திய குடிமகனா கொடுக்கறது பிறப்பால். இப்ப நம்மளுக்கெல்லாம் வர்றது பிறப்பால் குடியுரிமை அப்படின்னு வச்சுக்கோ. ஆட்டோமேட்டிக்காவே நம்ம இந்தியாவில தான் வாழ்றோம். அதனால இங்கதான் பிறந்தவங்க போது நம்ம இந்திய குடிமக்கள் தான். வாரிசுரிமையால் அப்படின்னா இந்தியாவிற்கு வெளியே இப்ப இந்தியர்கள் வந்து வெளியே வந்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு குழந்தை வருது அப்படின்னா
அதை வந்து வாரிசு மூலமா அங்க இருக்கிற இந்திய தூதரகத்துல பதிவு செய்யும் போது அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இந்தியர் அப்படி NRI அப்படிங்கிற கேட்டகரிக்குல அதெல்லாம் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுவும் இருக்கு. அது வந்து வாரிசு உரிமை அப்படின்னு சொல்லலாம். பதிவு செய்தல் மூலம் அப்படின்னா இந்தியாவுல வந்து வசித்திருக்காங்க குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியாவுல வந்து குடியுரிமை பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேட்டகரியை வந்து சொல்றாங்க. குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்தியாவுக்குள் வசிச்சவங்க வந்து இந்திய குடிமகன்களை மனம் முடிக்கிறதன் மூலமா பதிவு செய்து பெறதா இந்த பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை. இயல்புரிமை அப்படின்னா வந்துட்டாரு இந்தியாவுல வந்து நீண்ட காலமா வசிச்சுட்டு வராரு அப்படின்னா சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் போது அவங்களுக்கு இயல்பாகவே குடியுரிமை வழங்கப்படும். பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் அப்படின்னா பக்கத்துல வந்து ஏதாவது பிரதேசங்களை வந்து இந்தியாவுடன் இணைக்கும் போது அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இது எல்லாத்தையும் குறிப்பிடுற சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் 1955. அடுத்தது இந்தியாவுல குடியுரிமை இழத்தல் லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா 3 வழிகள்ல என்னென்னன்னா வந்து அவரே வந்து எனக்கு இந்திய குடியுரிமை வேண்டாம், நான் வேற வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தாமாகவே முன் வந்து குடியுரிமை துறக்கிறது, அது வந்து தாமாகவே துறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து முடிவுக்கு வருதல்னா இந்தியாவுல இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டு குடியேறி அந்த நாட்டுல குடியுரிமை வாங்கும் போது இங்க இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துரும். ஓகேங்களா, அதான் முடிவுக்கு வருதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து பறிமுதல் அப்படின்னா ஒருத்தர் இங்க இந்திய குடிமகனா வந்து அங்கீகாரம் கொடுத்திருப்போம், ஆனா அவர் அங்கீகாரத்துக்காக வாங்கப்பட்ட வழிமுறைகள் வந்து தவறானது, இல்ல தவறான முறையில அவர் குடியுரிமை வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரியும் பட்சத்துல அதை பறிச்சிருவாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்க, குடியுரிமை பறித்தல் அப்படிங்கிறாங்க. அப்ப குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் அப்படிங்கும் போது 5, அதுல வந்து குடியுரிமை இழக்கறதுக்கான வழிமுறைகள்னா 3. குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் அப்படிங்கும்போது இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 1955 தான் அது இயற்றப்பட்டுச்சு. இது வரைக்கும் 6 முறை வந்து அதுல திருத்தம் செஞ்சிருக்காங்க. இந்திய குடியுரிமை சட்டத்துல இது வரைக்கும் 6 முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. 1986ல ஒரு திருத்தம், 92ல திருத்தம், 2003ல ஒரு திருத்தம், 2005ல ஒரு திருத்தம், 2015ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அடுத்து 2019 அதுல CAA எல்லாம் கொண்டு வந்தாங்க. 2019ல ஒரு திருத்தம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் டைப்ல பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி எந்த பிரிவு வந்து குடியுரிமை இழத்தல் பத்தி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த பிரிவு குடியுரிமை இழத்தலை பத்தி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 2 5 முதல் 11 வரை தான் குடியுரிமை இழத்தலை பத்தி குறிப்பிடுகிறது. பிரிவு 2 5 முதல் 11 வரைக்கும் குடியுரிமை இழத்தலை பத்தி குறிப்பிடும் பிரிவு மற்றும் சட்டப்பகுதிகள் அப்படிங்களா. எந்த வழக்குல உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிற தீர்ப்பு எந்த இதுல வழங்குனாங்க அப்படின்னா எந்த வழக்குல இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதிங்கிற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா LIC ஆஃப் இந்தியா வழக்குல வந்து 1995ல தான் அந்த வழக்குலதான் வழங்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் குறிக்கோள் தீர்மானம் தொடர்பான கூற்றுல எது சரியானதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த தீர்மானத்தை எழுதியவர் டாக்டர் PR அம்பேத்கர்னு போட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை எழுதியவர் யாரு அப்படின்னா நேரு அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. சோ தவறு. ஜனவரி 22 1947 அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இது சரியானது. இந்தியாவை இறையாண்மையுள்ள சோசியலிச ஜனநாயக குடியரசு அறிவிப்பதே இந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது குறிக்கோள் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து முன்னுரை தான் வழங்கப்பட்டிருக்கு. இத்தீர்மானம் பின்னர் இந்திய அரசியலமைப்பின் முகவரையாக வடிவமைக்கப்பட்டது. குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி இந்திய அரசியலமைப்போட முகவரையாக வடிவமைக்கப்பட்டது. சோ ஆன்சர் வந்து 2 மற்றும் 4 இது வராது. இதான் சரியானது. மதச்சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவரையில சேர்க்கப்பட்டுச்சு. அது எந்த ஆண்டு அப்படின்னா 1976. 42வது சட்ட திருத்தம் அப்படின்னாவே 42வது சட்ட திருத்தம் அப்படின்னாவே 1976 ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய சட்ட திருத்தம். ஏன்னா அது குறு அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அதனால 42வது சட்ட திருத்தம் 1976 அப்படிங்கிறது முக்கியமான ஆண்டு. அடுத்து குடியுரிமை சட்டத்துல வந்து எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழும் இந்திய குடிமகன் என்னும் புதிய பிரிவு இணைக்கப்பட்டது அப்படின்னு எந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலமா வெளிநாடு வாழும் இந்தியர்கள் அப்படிங்கிற புதிய பிரிவு இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2005 சட்ட திருத்தத்தின் மூலமா தான் குடியுரிமை சட்டத்துல வெளிநாடு வாழும் இந்தியர்கள் பிரிவு NRI அப்படிங்கிற கேட்டகரியை சேர்த்துனாங்க. அடுத்தது முகவுரையில 6ஆம் பத்தியில வந்து 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலமா 76 மூலமா சேர்க்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா நேர்மைங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டது. அடுத்து 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை எத்தனாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் சேர்க்கப்பட்டது.
அடுத்து குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லாக்கப்பட்ட இடம் எங்க அப்படிங்கிறது. குடியரசு அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோம்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரிமையை அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட முன்னுரிய பிஆம்புல வந்து அரசியலமைப்பின் முக்கிய குறிப்புன்னு கூறிய எர்னாண்டஸ் பார்க்கர் அப்படிங்கிறவங்க தான் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இறையாண்மை அப்படிங்கும்போது சொல்றதா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். இந்த 4th ஒண்ணுதான். இறையாண்மைனா முற்றிலுமே அரசியல் வந்து சுதந்திரமா செயல்படும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொதுநல கோட்பாடுனா எல்லா விதமான வேற்றுமைகளையும் தகர்த்த சமூக மாற்றத்தை உருவாக்குவதுதான் என்னது பொதுநல கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மதசார்பற்ற அப்படின்னா எந்த மதத்தை வேண்டாலும் பின்பற்றலாம், பறைசாற்றலாம். அதான் மதசார்பற்ற. ஜனநாயகம் அப்படின்னா மக்களால் மக்களுக்காக செய்யும் ஆட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சியை தான் என்னன்னு சொல்றாங்க, ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. மதசார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம் ஆகும். மதசார்பின்மை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம். சரி. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் தவறு. யார் மேலேயும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. எந்த சமயத்தை பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். எந்த சமயத்தை வேணா பின்பற்ற அனுமதி அளிக்கும். சரி. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலையாக கொண்டிருக்கும். சரி. சோ ஆப்ஷன் வந்து 1, 3, 4. ஓகேங்களா? அப்போ டி தான் சரி. அடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பில் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியோட முழக்கங்கள். இந்திய அரசியலமைப்பு முகவுரையை பற்றிய வாக்கியங்களை வந்து கவனிக்கணும். எது வந்து தவறானவை அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கங்க. தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறுதான். ஓகேங்களா? அது சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு கிடையாது. அது பால்கிவாலா. ஓகேங்களா? பிரியாமல வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் வந்து பால்கிவாலா அப்படிங்கிறது. ஜவஹர்லால் நேரு வந்து அரசியல் சாசனத்தை அடையாள அட்டைன்னு சொல்லல, தவறானது. இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வந்து வெளிப்படுத்துகிறது. சரி. இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. முகவுரை அப்படிங்கிறது அரசியல் சாசனத்தை வெளிப்படுத்தும். சரி. நாட்டோட தன்மையை வெளிப்படுத்தும். சரி. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வந்து வெளிப்படுத்துகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து சரி. சோ அப்ப ஆன்சர் வந்து தவறானது என்ன அப்படிங்கும்போது ஒண்ணு மட்டும்தான் தவறு. இது மட்டும்தான் தவறு. அப்பவுமே ஆன்சர். உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்தியாவோட அரசியலமைப்பு தான். உலகிலேயே வந்து எழுதப்பட்ட மற்றும் மிக நீளமான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அரசாங்கத்திற்கு அதாவது அரசியல் சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு போட்டிருக்கு. கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது அப்படின்னா யார் வேணாலும் அரசாங்கத்திற்கு மனு செய்ய முடியும். அரசுக்கு எதிரான பொது கொள்கையை விமர்சிக்கவும் முடியும். இது சரிதான். இனம், நிறம், பாலினம் மற்றும் ஜாதி அடிப்படையில் சமத்துவம் அகற்றப்படுதல் அப்படின்னா இது அரசியல் சமத்துவம் கிடையாது, சமூக சமத்துவம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதும் வந்து அது வந்து சட்டப்படியானது. சட்டம் கையில், செல்வம் செறிவு தடுப்பு அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து அரசியல் சமத்துவம் வராது. ஓகேங்களா? அப்போ அரசாங்கத்திற்கு மனு செய்தல் மற்றும் பொது கொள்கையை விமர்சிப்பது மட்டும்தான் அரசியல் சமத்துவத்துக்கு கீழே வரும். அடுத்து குடியுரிமை பற்றிய தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள் எது? குடியுரிமை பற்றிய சட்டப்பிரிவுகள் என்னன்னா சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 வரை. ஆர்டிகல்ஸ் 5 to 11 தான் வந்து சிட்டிசன்ஷிப்பை பத்தி சொல்லுது. இந்திய அரசியலமைப்பின் முகவரியை வந்து அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பால்கிவாலா. இந்திய அரசியலமைப்பின் முகவரியை வந்து அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பால்கிவாலா தான் சொல்லியிருக்காரு. பால்கிவாலா. ஒருவரது குடியுரிமை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்க கூடாது. இக்கூற்று எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா எந்த வழக்குல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு? ஒருவரோட குடியுரிமை வந்து நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் தான் வந்து பறிக்க முடியுமா தவிர வேற வகையில பறிக்க கூடாது அப்படின்னு எந்த வழக்குல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இப்ராஹிம் வசீர் விசஸ் பம்பாய் அரசு வழக்குல. இப்ராஹிம் வசீர் விசஸ் பம்பாய் அரசு வழக்குல சொல்லப்பட்டது. அடுத்தது பின்வருவற்றில் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? சமத்துவத்துக்கு கீழே எது வராது அப்படின்னா பிறப்பு, ஜாதி, மதம், இனம், நிறம், பாலினம் அடிப்படையில் பாகுபாடு இன்மை அப்படிங்கிறது சமத்துவத்தை குறிக்கக்கூடியது. தேர்தலில் போட்டியிடும் உரிமை அப்படின்னா யாரு வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிறது இது சமத்துவம். அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்துவதும் சமத்துவம் தான். இல்ல பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கு இடையே சமத்துவமின்மை காட்டுதல் அப்படிங்கிறது தவறு, காட்டக்கூடாது. அப்போ இதுதான் வந்து ஆப்ஷன் இ தான் சரி.
அடுத்து கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் சமத்துவம்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கையை விமர்சிப்பது. இனம், நிறம், பாலினம் மற்றும் ஜாதி அடிப்படையில் சமத்துவமின்மையை அகற்றுதல். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது அரசியல் சமத்துவம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ள வயது. அதாவது வாக்களிக்கும் வயது அப்படிங்கிறது 18 வயது நிரம்பிய அனைவருமே இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வயது ஒரு வாக்குரிமை அப்படின்னா 18 வயது நிறைவடைந்தாவே அவங்க வாக்களிக்கக்கூடிய தகுதி உடையவர்கள். ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அப்படின்னா எந்த சமத்துவமின்மையை சார்ந்தது அப்படின்னா ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றில உருவாக்கப்பட்டுள்ள சமத்துவமின்மை அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனிதனா உருவாக்கி வச்சிருக்கிறதா ஜாதி, மதம், பணம் எல்லாமே. அடுத்தது, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1971 தான் பெண்களுக்கு வாக்கு உரிமை அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்துல வழங்கப்பட்டது. 1971. அரசியல் சமத்துவம் அப்படின்னா என்னன்னா அரசியல் சமத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாக்களிக்கும் போது உரிமை எல்லாருக்கும் வாக்களிக்கிறதுல உரிமை. 18 வயது நிரம்பிய அனைவருமே வாக்களிக்கலாம். பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை. கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பங்கேற்கிறதுக்கு உரிமை. அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. அரச விமர்சனம் செய்யறது அரசியல் உரிமை. ஓகேங்களா? இப்ப நம்ம அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உரிமையும் இருக்கு, விமர்சனம் செய்யறதுக்கு உரிமை இருக்கு, போராடுறதுக்கு உரிமை இருக்கு. அது எல்லாமே அரசியல் உரிமைதான். குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கெடுத்து சமமான வாய்ப்பினை பெற்றிருப்பதற்கான உரிமை இருக்கு. 18 வயதை பூர்த்தி அடைந்த அனைவரும் எவ்வித பாகுபாடு இல்லாம வாக்குரிமை அளிப்பதற்கான உரிமை. 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு சுவிட்சர்லாந்து போற இந்த நாட்டுல எல்லாம் 1971 தான் வாக்குரிமை வழங்கியிருக்காங்க. ஆனா இந்தியாவுல முதல் பொது தேர்தலில் இருந்தே பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியாவுல 25 வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அதாவது மாநிலங்களவை, மக்களவைக்கான எலெக்ஷன்னா 25 வயது. இங்க எம்எல்ஏவா ஆகணும் அப்படின்னா 21 வயதான எல்லாருமே எம்எல்ஏக்கு போட தகுதி உடையவர்கள் தான். அதாவது பிரதமரோட வாக்கோட மதிப்பும் சாதாரண மக்களோட வாக்கோட மதிப்பு ரெண்டுமே பொதுவா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிரதமர் வாக்குக்கு தனி முக்கியத்துவம், சாதாரண ஒரு கடைக்கோடி குடிமக்களோட வாக்குக்கு ஒரு முக்கியத்துவம் எல்லாம் இல்ல. வாக்களிக்கிறது அந்த வாக்குக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவுல அனைவருக்கும் பொதுவானதா இருந்துட்டு இருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்க அரசியல் சமத்துவம் அப்படின்னு. அடுத்தது என்ன அப்படின்னா இது பொறுத்தது குறு அளவிலான ஊடகங்கள் அப்படின்னா கருத்தரங்குகள். குறு அளவிலான ஊடகங்கள் அப்படிங்கிறது கான்பரன்ஸ். சமூக ஊடகம் அப்படின்னா பேஸ்புக், முகநூல். அச்சு ஊடகம் அப்படிங்கிறது போஸ்டர்ஸ் அடிக்கிறாங்களா சுவரொட்டிகள். இணைய ஊடகம்னா கூகுள் இணையதளம். ஒளிபரப்பு ஊடகம் அப்படிங்கிறது திரையரங்குகள், தியேட்டர். பாலின சமத்துவமின்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறதுல எது பாலின சமத்துவமின்மை அல்ல அப்படிங்கிறாங்க. மோசமான பேறுகால ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாலின சமத்துவத்தை குறிக்கக்கூடியதுதான். ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை அப்படிங்கிறது பாலின சமத்துவம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா பாலின சமத்துவம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கு எவ்வளவு சமத்துவம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். அதனால இங்க ஆண்களோட சூழ்நிலையை இங்க கருத்தில் கொள்ள மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப பாலின சமத்துவமின்மை அப்படிங்கிறது ஆண்களோட பாதுகாப்பற்ற நிலைங்கிறது இங்க வராது. HIV எய்ட்ஸ் பரவுதல், பெண்களில் குறைந்த எழுத்தறிவு விகிதம், இது எல்லாமே பாலின சமத்துவமின்மையை குறிக்கக்கூடியது. பாலின சமத்துவம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தைகளின் பெண்களோட பிரச்சனை, பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அனைத்து சமூகத்திலும் பெண்கள் ஆண்களும் சமம் அப்படின்னும். 3ஆம் உலக நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகள். இந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிறது அனைத்து சமூகத்திலும் ஆண் பெண்களுக்கு சமம் அப்படிங்கிறது தான் குறிக்கக்கூடியது. எந்த அளவுக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கும் சமத்துவம் தரப்படுகிறது அப்படிங்கிறத இந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிற பிரச்சனையை பேசக்கூடியதா இருக்கும். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகை உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மேலே உள்ள அனைத்தும். பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களும் பெண்களுக்கு இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், வருவாய் ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை, இது எல்லாமே எதற்குனா பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்படுறதுக்கான யுத்திகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வி தவற விடுவது ஏன்? வளரும் நாடுகள்ல தான் சொல்றாங்க. ஓகேங்களா? பெண் குழந்தைகளோட கல்வி தான் தடுக்கப்படுது. ஏன்னு பார்த்தோம்னா, பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மற்றும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதாவது ஒரு வீட்ல இங்க நம்ம தமிழகத்திலாம் பரவால்ல. ஏன்னா வந்து கல்வியில வந்து கொஞ்சம் முன்னேறிய மாநிலம் அப்படிங்கிறங்காட்டி பரவால்ல. அதே வட இந்தியாவுல ஒரு வீட்ல ஆணும், பெண்ணும் இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா, பெண் குழந்தைகள நிப்பாட்டிட்டு ஆண் குழந்தைகள படிக்க வைக்கிற மனப்போக்கு அப்படிங்கிறது இந்தியாவுல இன்னும் நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்குது. அதுவே பெண் குழந்தைகள வந்து வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு பெற்றோர்களே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை திருமணம் அவங்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளரும் நாடுகள்ல வந்து பெண் குழந்தைகள் வந்து இடைநிலை கல்வி தவற விழுவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது, கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. பிறப்பின் மூலம் பெற முடியும், வம்சாவளியின் மூலம் பெற முடியும், இயல்பு குடியுரிமை மூலம் பெற முடியும். இதுல சொத்துரிமை மூலம் பெற முடியும் அப்படிங்கிறது தவறு. இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து இங்க சொத்து வாங்கிட்டாருன்னா அவருக்கு குடியுரிமை தரப்படுமா அப்படின்னா கிடையாது. சோ இதுதான் குடியுரிமை பெறுவதற்கான வழி அல்ல. அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவு குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா பகுதி 2ல பிரிவு 5-11 சொல்லப்படுகிறது. இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா 3 வகையில முடிவுக்கு வரும். ஒரு வேறு நாட்டு குடியுரிமை போது வேறு நாட்டோட குடியுரிமை பெறும்போது தானாகவே இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். பதிவு செய்வதின் மூலம் அப்படின்னு போட்டிருக்குது. இது கிடையாது. தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது அதை வந்து பறிமுதல் செய்திருவாங்க. இதுவும் சரி. போரின் போது எதிரி நாட்டில் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது அப்படிங்கிறது இது தவறு. சோ சரி வந்து 2ம் 3ம் தான். 1ம் சரி 1ம் 3ம் சரி. அப்ப ஆன்சர் வந்து 1ம் 3ம் சரி. இதுதான் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி வந்து இந்திய யூனியனுடன் இணைந்தது. 1962ல தான் பாண்டிச்சேரி இந்தியன் யூனியனோட இணைஞ்சிருக்காங்க. அங்க வாழ்ந்த இந்திய குடிமக்கள் அங்க வாழ்ந்தவர் எல்லாரும் அப்போ இந்திய குடிமக்களா ஆனாங்க. ஏன்னா 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தா அவங்க வந்து இந்திய குடிமக்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தா கூற்றும் காரணமும் சரி 2 ஒண்ணையும் விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தது சமய சார்பின்மை. சமய சார்பின்மை அப்படிங்கிறது அரசு வந்து அனைத்து சமயத்திற்கும் எதிரானது அப்படிங்கிறது தவறு. அரசு ஒரே ஒரு சமயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதும் தவறு. சமய சார்பின்மை அப்படிங்கிறது வந்து அரசு வந்து எந்த ஒரு சமயத்தையும் ஆதரிக்காம நடுநிலையா இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க சமய சார்பின்மை அப்படின்னு. எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்றதுதான் என்ன அப்படின்னா சமய சார்பின்மை அப்படிங்கிறது. ஆனா பாகிஸ்தான் போட நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது எல்லாமே வந்து சமய சார்புடைய நாடுகள். அது எல்லாமே தங்களையே முஸ்லிம் நாடுகளாக அறிவிச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் வாழுவாங்க. ஆனா இந்தியா போன்ற பல்வேறு மக்கள் வாழும் நாட்டை வந்து ஒரு மதத்தினர் மட்டும் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இங்க எண்ணற்ற மதங்களும் இருக்குது, மொழி பேசுறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இந்தியா எப்பவுமே வந்து அந்த இதுக்குள்ள எல்லாம் போச்சு அப்படின்னா இங்க வாழ்ற மக்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான். இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும் அப்படின்னா பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை. இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு சமய நம்பிக்கையும் இருக்கும், பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கையும் கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் அரசமைப்பின் முகவுரை திருத்தப்பட்டது அப்படின்னா 1976 42வது திருத்தத்தின் மூலமா திருத்தப்பட்டது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிப்பது எது அப்படின்னா அரசியலமைப்பின் முகவுரை தான் இந்தியாவை சமய சார்பற்ற நாடா விவரிக்கிறது. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா அடிப்படை உரிமைகளோட தொடர்புடையது. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையதுன்னா அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது. அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் தடை செய்கிறது அப்படின்னா இதற்றும் எதுவும் இல்லை. சமய போதனைகள், நீதி நெறி கல்வி, உடல் கல்வி இது எதையுமே கிடையாது. அதனால அங்க இதான் ஆன்சர். ஒரு நாடு சமய சார்பற்ற நாடு எப்போது கருதப்படும்? ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளித்தால் கிடையாது.
அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் போதனைகளை தடை செய்தால் தவறு. ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தா தான் அந்த நாட்டை என்னன்னு சொல்லுவாங்க, சமய சார்பின்மை, அதாவது மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சமய நன்மைக்கையும் பரப்ப தடை விதிக்கிறதும் தவறுதான். எல்லாரும் எல்லா மதத்தையும் பின்பற்றலாம், அவங்க மதத்தை பத்தி பரப்பலாம் அப்படிங்கிற கொள்கை வந்து சமய சார்பற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்துக்கணும். நாத்திகம் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை அற்றிருப்பது. நாத்திகம் அப்படின்னாவே கடவுள் நம்பிக்கை இல்லாம இருப்பது. குழந்தைகள் அப்படிங்கிறது வருங்கால குடிமக்கள். தீன் இலாகி அப்படிங்கன்னா தெய்வ நம்பிக்கை. அரசியலமைப்பு வந்து 1950ல வந்துச்சு. ஹோல்ஹேக் அப்படிங்கிறது செக்குலரிசம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர். ஹோல்ஹேக்ங்கிறவர் செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கினாரு. ராஜாராம் மோகன் ராய்ங்கிறவர் சமூக சீர்திருத்தவாதி. இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை அப்படிங்கிறது விலை மதிப்பற்ற ஒன்று. சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல்ல வந்து 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அரசியலமைப்பு பிரிவு 26ல் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கப்படுகிறது அப்படின்னா தவறு. அக்பரின் கல்லறை ஆக்ராவில் அருகில் உள்ள சிக்காத்ராவில் உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. சோ இதோட ஆன்சர் வந்து 1, 2, 4 மட்டும் சரி. இந்தியாவில எந்த ஒரு சமயத்திற்கும் அது குறிப்பிட்ட சமயத்திற்கு வரி விதிக்கப்படுவது இல்லை. அப்ப இது மட்டும் தவறு. ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் அப்படின்னா சரிதான். அரசியலமைப்பின் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் உண்டு அப்படின்னா சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஒன்றை ஒன்று விளக்குகிறது. இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்பு உள்ளதாகும். எதனாலனா இந்தியாவில் பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடு அப்படின்னா கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் ஒன்றை ஒன்று விளக்குகிறது. சமய சார்பின்மை தொடர்பான இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் 3னை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. சமய சார்பின்மை தொடர்பான இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் என்னன்னா, முதல் வந்து பிரிவு 15 சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. ஆர்டிகல்ஸ் 15 வந்து சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. பிரிவு 27ல சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். பிரிவு 27லயே எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்திலும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமக்கனையும் வழி செலுத்துமாறு வற்புறுத்தாமை அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ். அடுத்தது நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்பட்டாலோ, சிறைப்படுத்தப்பட்டாலோ, நாடு கடத்தப்பட்டாலோ, அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையில் அளிக்கப்பட முடியாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவணம் வந்து மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா மகாசாசனத்துல இந்த ஆவணம் இருக்கு. ஒரு நாட்டோட சட்டத்தின்படி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்பட்டால், சிறையில் அடைக்கப்பட்டாலும், இல்ல சப்போஸ் நாடு கடத்தப்பட்டாரோ அவர்களை சொத்துக்களை வந்து கைப்பற்றவோ வேற எந்த வகையிலும் அளிக்க கூடாது அப்படின்னு எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா மகாசாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 2003ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின் படி இந்தியாவில் தங்கியுள்ள நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க செய்துள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. இதுல வந்து ரெண்டுமே விளக்கம் இல்ல சொல்லலாம். ஏ சரி, பிக்கு ஆருக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? குடியுரிமை கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து பி காரணம் வந்து 2க்கு ஒன்னும் விளக்கம் இல்ல. அடுத்தது இந்திய அரசமைப்பானது உலகில் மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும். சரி. அரசியலமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22 பாகங்கள் இருந்தது. சரி. 395 உறுப்புகளை கொண்டிருந்தது. சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஒன்றை ஒன்று விளக்குகிறது. அடுத்தது மேட்ச். இதுல என்ன கொஸ்டின்னா பொருத்தமான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய குழுக்களோட தலைவர்கள் யாரு அப்படின்னு. நடைமுறை விதிகள் குழு அப்படிங்கிறது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு. நடைமுறை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அரசியலமைப்பை அப்படிங்கிற விதிமுறை குழுவோட தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காரு. கரெக்ட். ஒன்றிய அரசியலமைப்பு குழு அப்படிங்கிறது வந்து நேரு தான் இருப்பாரு. ஓகேங்களா? கிருபாலினி இருக்க மாட்டாங்க. அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு அப்படிங்கிறது வந்து வல்லபாய் பட்டேல்
வல்லபாய் பட்டேல் சரி. மாநிலங்களுக்கான குழு வல்லபாய் பட்டேல். மாநிலங்களுக்கான குழு KG முகர்ஜி. இது தவறு. இப்போ 1, 3 தான் சரி. முன்னுரையில் காணப்படும் மதசார்பற்ற சோசியலிச ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 42வது திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இது ஆல்ரெடி மெனி டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டாங்க, இருந்தாலும் பார்த்துக்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளை சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பு சரி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போல இருக்கிறது என்று நோக்கியவர் யாரு அப்படின்னா பல்கிவாலா அப்படின்னு போட்டிருக்குது. தவறு. நீதிபதி இதயதுல்லா முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னார். இதுவும் தவறு. அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் பல்கிவாலா. முகவுரையே அடையாள அட்டைன்னு சொன்னவர் பல்கிவாலா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவே இத இவர் சொல்லியிருப்பாரு முகமது இதயதுல்லா. மாத்தி கொடுத்திருக்காங்க. குடியரசு என்பது பொருள் அனைத்து பொது அலுவலங்களும் அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் உரியது என்பதை உள்ளடக்கியது. எல்லாம் எவ்வித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் உரியது என்பதை உள்ளடக்கியதுன்னா சரி. சோ 1, 4 சரி. ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவின் நிலப்பகுதியில் சுதந்திரமாக செல்லவும் அல்லது குடியமரவும் வசிக்கவும் உரிமை உண்டு. சரி. இந்த உரிமையானது பெருவாரியான பொதுமக்களின் நலன் கருதியும் எந்த தாழ்த்தப்பட்டோர் நலன் கருதியும் அரசு விதிக்கும் நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டிருக்குது. இது தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் சரி, இரண்டாவது தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்தியாவின் முகவுரை அரசியலமைப்பின் முகவுரை என்னும் கருத்து பின்வரும் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. எங்கிருந்து பெறப்பட்டுச்சுன்னா அமெரிக்காட்டிலிருந்து பெறப்பட்டுச்சு. இங்கிலாந்து பிரதமர் திரு அட்லி இந்தியர்களுக்கு அதிகார பரிமாற்றை எப்போது அறிவித்தார் அப்படின்னா பிப்ரவரி 1947 அறிவிக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் சச்சிதானந்த சின்ஹா தான் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்காரு. எந்த சட்டம் முதலில் தேர்தல் கொள்கையை மறைமுகமாக அறிமுகப்படுத்தியது? அதாவது தேர்தல் கொள்கையை முறையாக அறிமுகப்படுத்தியது எந்த சட்டம் அப்படின்னா இந்திய சாசன சட்டம் 1909லயே தேர்தல்ல முதல்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. பொருத்தணும். இந்திய அரசு சட்டம் 1919 அப்படிங்கிறது அரசாங்கத்தை குறிக்கக்கூடியதாகும். இந்திய அரசு சட்டம் 1935 அப்படிங்கிறது மாகாண சுய ஆட்சியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறது தனி வாக்காளர் தொகுதியை குறிக்கக்கூடியது. அமைச்சரவை பணி திட்டம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சபை. இப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜூலை 1947 தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. எந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு தனி தேர்தல் தொகுதியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா 1909ஆம் ஆண்டு சட்டம். அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை வரைவு குழுவுல 7 பேர் இருந்தாங்க. அம்பேத்கரோட உட்பட அம்பேத்கர் பிளஸ் 6 நபர்கள் இருந்தாங்க. 6 நபர்கள். இந்தியாவில் சட்ட இறையாண்மை பின்வருபவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சட்ட இறையாண்மைங்கிறது அரசியலமைப்பிடம் தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு ஆலோசகர் யாருன்னா PN ராவ் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு. இந்திய அரசியலமைப்பு சபையின் ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் ஒன்றிய அரசியலமைப்பு குழுவினோட தலைவரா இருந்திருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அரசியலமைப்பு சபையால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அரசியலமைப்பு சபை உருவாக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர்கள் 1946ஆம் ஆண்டு மாகாண தேர்தல் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சுதேச அரசுகள் பிரதிநிதிகள் இடம்பெறவில்லைன்னு போட்டிருக்காங்க. தவறு. இடம்பெற்றிருந்தாங்க. பொதுமக்கள் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. தவறு. பொதுமக்கள் கருத்துக்களையும் கேட்டறிந்தாங்க. கூட்டு பங்கேற்பு உணர்வை உருவாக்கும் பொருட்டு பொதுமக்களிடம் கருத்துக்கள் கோரப்பட்டது. இது சரி. சோ ஆன்சர் ஏதான் 1ம் 4ம் சரி. இந்தியாவில் இறையாண்மை நாடாளுமன்றம் என்ற கருத்து தோன்றியது எங்கிருந்து அப்படின்னா இங்கிலாந்து கிட்ட இருந்து தோன்றி இருக்கு. இந்தியா இறையாண்மை நாடாளுமன்றங்கிற கருத்து இங்கிலாந்து கிட்டிடம் இருந்து தோன்றி இருக்கு. பின்வரும் எந்த சட்டம் சட்டமன்றத்தில் முதல் முறையாக இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளித்தது அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1909 தான் சட்டமன்றத்தில் முதலாக இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளித்தது. அடுத்து பொருத்தணும். வரைவு குழு அப்படிங்கும் போது டாக்டர் BR அம்பேத்கர் தான் அதோட தலைவரா இருந்தாரு. அடிப்படை மற்றும் சிறுபான்மையினர் உரிமைகள் மீதான குழுவோட தலைவரா வல்லபாய் பட்டேல் இருந்தாரு. யூனியன் அரசியலமைப்பு குழுவோட தலைவரா நேரு இருந்தாரு. செயற்குழு KM முன்சி இருந்தாரு.
இந்திய அரசியலமைப்பு எத்தனை சட்ட உறுப்புகள் கையெழுத்திடப்பட்டுச்சுன்னா 284 உறுப்பினர்கள் கையெழுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்புல எத்தனை அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல கையெழுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 244 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. பின்வருவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் அம்சம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதித்துறை சுதந்திரம், மத்திய அரசு, பாராளுமன்ற அரசாங்க வடிவம், இதெல்லாம் இந்திய அரசியலமைப்போட சிறப்பு அம்சம். ஜனாதிபதி முறை ஆட்சிங்கிறது இல்ல. அப்ப இதுதான் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பில் எத்தனை சட்ட உறுப்பினர்கள் கையெழுத்திட்டாங்கன்னா 284. எந்த நாடு நேரடி மக்களாட்சியை அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துலதான் நேரடி மக்களாட்சி முறை அப்படிங்கிறது இருக்கு. 6 அதாவது பின்வருவர்களில் யார் 1985 அரசமைப்பு சபையை பரிந்துரையை முதலில் முன்மொழிந்தார்னா எம்.என். ராவ். எம்.என். ராவ் தான் முதல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு முன்மொழிந்தவர் யாருன்னா எம்.என். ராவ். இந்திய அரசியலமைப்பின் உள்ள பொதுப்பட்டியல் என்ற கருத்து எங்கிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா. பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கு. பொதுப்பட்டியல்ங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான பட்டியல் பொறுத்துறது. அரசியலமைப்பு ஆதாரங்கள் எங்கிருந்து? கூட்டாட்சி அப்படிங்கிறது கனடால இருந்து பெறப்பட்டிருக்கு. பாராளுமன்றம் அப்படிங்கிறது பிரிட்டன்ல இருந்து பெறப்பட்டிருக்கு. வழிகாட்டு கோட்பாடுகள் அப்படிங்கிறது அயர்லாந்து கிட்ட இருந்தும், அடிப்படை உரிமைகள்ங்கிறது அமெரிக்காட்ட இருந்து பெறப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி தான் சரி. இந்திய அரசியலமைப்பின் ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளது எது அப்படின்னா தேசிய அவசர காலத்தில் போது அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்துறது. அதாவது தேசிய அளவுல அவசர காலம் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது ஜெர்மனி வெய்மர் அரசமைப்புல இருந்து பெறப்பட்டது. நீதித்துறை மறு ஆய்வு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் நடைமுறை அப்படிங்கிறது தவறா இருக்கு. பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது. வழிகாட்டு நடைமுறை அயர்லாந்து கிட்ட இருந்து பெறப்பட்டது. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா அரசமைப்புல இருந்து பெறப்பட்டது. இதுல தவறானது நீதித்துறை மறு ஆய்வு பிரிட்டிஷ் அப்படிங்கிறது. எது இந்திய குடிமகன்களுக்கான நிபந்தனை அல்ல அப்படின்னா குடிமகன் ஆகுவதற்கான நிபந்தனை அல்ல அப்படின்னா பிறப்பு, வம்சாவளி, இயற்கை. வம்சாவளி அப்படிங்கிறது கிடையாது. இந்திய குடியுரிமை பற்றி விதிகளை வகுக்க யார் தகுதி பெற்றவர்கள்னா பாராளுமன்றம். இந்திய குடியுரிமையை பற்றி விதிகளை வகுக்க தகுதி பெற்றவர்கள் யாருன்னா பாராளுமன்றத்துல விதி வகுக்க முடியும். குடியுரிமை இடம்பெறும் அரசியலமைப்பு பகுதி 2 5 to 11 வரைக்கும். 1976ஆம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட சொல் அப்படிங்கிறது எது சேர்க்கப்படாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோசியலிசம், மதசார்பற்ற, நேர்மை அப்படிங்கிற 3 சொல்லும் சேர்க்கப்பட்டுச்சு. அப்ப சேர்க்கப்படாத சொல் கண்ணியம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறத விவரிப்பது எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தான். இதுல சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டிட் நேரு அவர்களால் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் இறுதியில் முகவுரை ஆனது அப்படின்னு போட்டிருக்கு. இது நீதிமன்ற வழக்கு தொடர்புடைய தன்மை அற்றது அப்படின்னு போட்டிருக்கு. இதை திருத்த முடியாது. இந்திய அரசியலமைப்பு குறிப்பிட்ட விதிகளை இது மீற முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. இதுல 1 2 3 4 இது எல்லாமே சரிதான். இது எல்லாமே சரி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சோசியலிசம், மதசார்பின்மை மற்றும் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு சொற்கள் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. இந்தியாவுல மதசார்பற்ற அப்படிங்கிற சொல்லோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா இந்தியாவுல அரசாங்கம் மதம் என்ற கொள்கையே இல்லை அப்படிங்கிறாங்க. அரசுக்குன்னு ஒரு மதம் இல்லை. ஓகேங்களா? நீதி என்பதற்கான பொருத்தமான வரையறை என்ன அப்படின்னா எந்த ஒரு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் வேறுபாடின்றி அனைத்து குடிமக்களையும் சமமா நடத்துவதுதான் என்ன சொல்றாங்க நீதி அப்படின்னு சொல்றாங்க. சமூக, பொருளாதார, அரசியல் வேறுபாடு இன்றி அனைத்து குடிமக்களையும் சமமா நடத்துவதுதான் என்ன அப்படின்னா நீதி. சரியானது எது? பாராளுமன்றத்தின் எளிய பெரும்பான்மை மூலம் முகவுரையை திருத்தலாம்ங்கிறது தவறு. முகவுரையானது அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ளது. தவறு. இது ரெண்டுமே தவறு. எளிய பெரும்பான்மை இல்ல, சிறப்பு பெரும்பான்மை மூலமா தான் திருத்த முடியும். 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்த அவருடைய பெற்றோர் குறைந்தபட்சம் ஒருவர் இந்தியரா இருந்தா மட்டும் குடியுரிமை பெற முடியும். அது முதல்ல அப்படி இருந்துச்சு. இப்ப மாத்திருக்காங்க. அடிப்படை உரிமைகளை தவிர இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பகுதி உலக அளவில் மனித உரிமைகள் பிரகடனத்தின் கோட்பாடுகளை விதிகளை பிரதிபலிக்கிறது அப்படின்னா முன்னுரை, அரசு வழிகாட்டு நெறிமுறை, அடிப்படை கடமை. அதாவது மனித உரிமைகள் பிரகடனத்தோட கோட்பாட்டோட முன்னுரை, அரசு வழிகாட்டு நெறிமுறை, அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் இது எல்லாமே பிரதிபலிக்க கூடியது. ஓகே.